ஒரு ஊரில் ஒரு பெரிய ஆற்றங்கரை இருந்தது. அந்த ஆற்றங்கரையின் ஓரத்தில் ஒரு பெரிய அரச மரமும் இருந்தது. அந்த அரச மரத்தின் கிளையில் ஒரு புறா எப்போதும் வந்து அமர்வது வழக்கம். ஒரு நாள் மிகவும் தாகமாக இருந்த எறும்பு ஒன்று அருகில் இருந்த ஆற்றில் நீர் அருந்த சென்றது. தாகம் தீர நீர் அருந்திய எறும்பு கரையில் ஏற முயன்றபோது கால் சறுக்கி ஆற்றில் விழுந்து விட்டது. நீர் ஓட்டம் வேகமாக இருந்ததால் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது அந்த எறும்பு. நீரில் தத்தளித்த எறும்பு உதவிக்காக துடித்து அலறியது. அப்போது அங்கு ஆற்றின் கரையில் இருந்த மரத்தில் அமர்ந்திருந்த புறா உதவி தேடும் எறும்பின் குரலை கேட்டது. உடனே வேகமாக எறும்பின் அருகில் பறந்து வந்தது. என்னை காப்பாற்றேன், என்னை காப்பாற்றேன் என்று புறாவை பார்த்து பயத்தில் அலறியது எறும்பு. சற்று நேரம் என்ன செய்வதென்று யோசித்த புறா மீண்டும் மரத்தை நோக்கி வேகமாக பறந்தது. மரத்தின் கிளையில் இருந்த இலைகள் ஒவ்வொன்றாக பறித்து நீரில் எறும்பு இருந்த இடத்திற்கு அருகில் போட்டது. மெல்ல தட்டு தடுமாறி ஒரு இலையை பற்றி கொண்ட எறும்பு அதன் மீது ஏறிக்கொண்டது. இலை மெல்ல நீரோட்டத்திற்கு ஏற்ப அப்படியே மிதந்து கரைக்கு அருகில் ஒதுங்கியது. கரையில் ஒதுங்கியதும் இலையை விட்டு இறங்கியது எறும்பு. மரத்தில் அமர்ந்திருந்த புறாவிற்கு தனது நன்றியை கூறியது. தினந்தோறும் எறும்பும் புறாவும் அதே மரத்தின் அடியில் சந்தித்தன. இரண்டும் நல்ல நண்பர்களாயின. இப்படியே நாட்கள் செல்ல ஒரு நாள் அந்த மரத்தடிக்கு ஒரு வேடன் வந்தான். அவன் மரக்கிளையில் அமர்ந்திருந்த புறாவை கண்டான். ஆனால் வேடன் வந்ததையோ அவன் தன்னை பார்த்ததையோ புறா கவனிக்கவில்லை. வேடன் தன் வில்லையும் அம்பையும் எடுத்தான். மரக்கிளையில் இருந்த புறாவை நோக்கி குறிவைத்தான். ஏதும் அறியாத புறா பேசாமல் எங்கோ பார்த்தபடி இருந்தது. ஆனால் வேடனின் காலடியில் இருந்த எறும்பிற்கு வேடன் தனது நண்பனான புறாவிற்கு குறிவைப்பது வெகு எளிதில் தெரிந்துவிட்டது. உடனே தன் நண்பன் உயிரை காப்பது எத்தனை அவசியமானது என்பதை உணர்ந்தது. அடுத்த நிமிடம் அந்த வேடனின் காலில் நறுக்கென்று கடித்தது. எதிர்பாராமல் கட்டெரும்பு கடித்த வழியில் வேடனின் குறி தவறியது. அவன் எய்த அம்பு எங்கோ போய் விழுந்தது. இப்படி ஏற்பட்ட திடீர் சத்தத்தில் கவனம் சிதறிய புறா வெடுக்கென திரும்பியது. மறுநிமிடம் தனக்கு வரவிருந்த ஆபத்தை உணர்ந்தது. தன் நண்பனான எறும்பு தன்னை காப்பாற்றியதையும் உணர்ந்தது. மறுபடியும் வேடன் தன்னை நோக்கி குறிவைக்கும் முன்பாக அந்த இடத்தை விட்டு பறந்தது. மறுநாள் தன் நண்பனான எறும்பை பார்த்து நன்றி கூறியது. இரண்டும் ஒன்றின் உயிரை ஒன்று காப்பாற்றிய சந்தோஷத்தில் கடைசி வரை நட்புடன் இருந்தன. ஹாய் கிட்ஸ், இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நன்மை செய்தால் நன்மை விளையும். நாம் ஒருவருக்கு உதவி செய்தால் நிச்சயம் நமக்கு தேவைப்படும் நேரத்தில் உதவ யாரேனும் வருவர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். திரும்ப ஒரு நல்ல கதையோட நம்ம பார்க்கலாமா? பாய் கிட்ஸ்.